நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெறுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? இஸ்ரவேலே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி கைவிடுவேன், எப்ராஹீமே உன்னை எப்படி கை நெகிழ்வேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி கைவிடுவேன், எப்ராஹீமே உன்னை எப்படி கை நெகிழ்வேன். என் இதயம் உனக்காய் ஏங்குகின்றது, என் இரக்கம் பொங்கி பொங்கி வழிகின்றது. என் இதயம் உனக்காய் ஏங்குகின்றது, என் இரக்கம் பொங்கி பொங்கி வழிகின்றது. எப்படி கைவிடுவேன், எப்படி கை நெகிழ்வேன், உன்னை எப்படி கைவிடுவேன், எப்படி கை நெகிழ்வேன். இஸ்ரவேலே உன்னை எப்படி கைவிடுவேன், எப்ராஹீமே உன்னை எப்படி கை நெகிழ்வேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி கைவிடுவேன், எப்ராஹீமே உன்னை எப்படி கை நெகிழ்வேன். சொல்லியது போது வாசிக்கலாமா? ஓசியா 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல். நான் எப்ராஹீமை கைப்பிடித்து நடக்க பழகினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமல் போனார்கள். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். ஆகையால் என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன்னதமான இடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை. எப்ராஹீமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன், உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன். என் இதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. என் உக்கிர கோபத்தின் படியை செய்ய மாட்டேன், எப்ராஹீமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன்ல தேவனா இருக்கிறேன், நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர். ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன். இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் ஓசியா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நான் உங்களை எப்படி கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் உங்களை கட்டி இழுத்து உங்களை கூட்டி கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்களோ என்ன செய்றீங்க, மனம் திரும்ப மாட்டோம், உங்ககிட்ட வரமாட்டோம்னு சொல்றீங்க. ஆனாலும் எப்ராஹீமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் என் மிகுந்த இரக்கத்தின்படியாய் உன்னை மீட்டு கொண்ட என்னுடைய பிள்ளை அல்லவா நீ. ஆனால் நான் உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி மறப்பேன். அதனால நான் உனக்கு விரோதமாக வரமாட்டேன், நான் உனக்கு இறங்குவேன். நான் மனிதன் அல்ல, ஏன்னா அவர் தேவனாக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே ஒரு மனிதன் நமக்கு விரோதமாக இப்படி எல்லாம் தப்பு பண்ணா நாம் சாகும் வரை அவர்கள் மூஞ்சில முடிக்கவே மாட்டோம், பேசவே மாட்டோம். ஆனால் நம் ஆண்டவராகிய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நம்மளை மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நம்மை கட்டி இழுத்தார், நம்மை நேசித்தார். பூமியின் கடை ஆந்திரத்திலிருந்து நம்மளை தெரிந்து கொண்டவர் அல்லவா. அவர் நம்மளை எப்படி கைவிடுவார், எப்படி மறப்பார்? உங்களை ஒரு நாளும் மறக்கவே மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். அவர் மனிதர் அல்ல, அவர் தேவனாய் இருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் நம்மை அளித்தார். எப்பொழுதோ மாண்டு போயிருப்போம், நிர்மூலமாக இருப்போம். இதுவரை ஜீவனை தந்து இம்மட்டும் நடத்தி கொண்டு வருகிறார் அல்லவா. அவரை துதிக்கலாமா? அவர் பக்கம் சாய்ந்து நம்முடைய அன்பை அவருக்கு தெரிவிக்கலாமா? ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, தர்மியான நாளைக்கு கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா. நாளிலும் கூட காலை முதல் இம்மட்டுமாய் உண்டையதாய் உள்ள உங்க கிருபை எங்களை தாங்கினதேப்பா. நாங்கள் நிர்மூலமாக அதற்கு முன்னே சுத்த கிருபைப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவை. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்திலே தருகிறோமப்பா. அப்பா நீர் எங்களை நடக்க பழகி எங்களை பூமியின் கடையாந்திரத்துடன் தெரிந்து கொண்டு வந்தீங்கப்பா. ஆனாலும் நாங்களோ எங்கள் ஒவ்வொரு அவயங்களினாலும் உமக்கு விரோதமாக காரியங்களை செய்வோம்ப்பா. தேவரி
நீர் இறங்கி எங்கள் அக்கிரங்களை மன்னித்து எங்கள் அக்கிரங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாமல் எங்கள் பட்சம் சாய்ந்து கொண்டீரப்பா. நீர் எங்கள் மேல் அன்பா இருந்ததுனால அல்லவா கர்த்தாவே. அப்பா எங்கள் ஒவ்வொரு கருத்துல தெரியும், எங்கள் ஒவ்வொரு கருத்துல தெரியும் அப்பா. எங்கள் ஒவ்வொரு எங்கள் மக்கு நேராக சீர்படுத்துங்கப்பா. இப்பொழுதும் உடைய கருத்திலே அப்பா தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நீங்க வாழ்ந்திருக்கும்படி செய்வீராக கர்த்தாவே. அவர்களை நேசித்து அவர்களை கைவிடாதிருப்பீராக. எப்ராஹிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன், உன்னை நான் எப்படி மறப்பேன் என்று சொன்னீங்களப்பா. மறவாதிருங்கப்பா, எங்களை நினைச்சிருங்கப்பா. உடைய முகத்தின் மொழி எங்குமே பிரகாசிக்க பண்ணுங்க. உங்களுடைய கருத்திலே தாழ்த்தி தரணும். இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமை பலனும் ஞானம் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.